நம்ம கம்பெனி பாலிசி தான் சொன்னேன். But very bold. Follow. No, yeah. Come on, Aishwarya darling. It is very easy, no? Come on. That's it. கொன்னுடுவோம் உன்னை. சொல்லு, சித்தப்பா சொல்றது உண்மையா? எந்த காலி பையனோட ஊர் சுத்தி வர சொல்ல? இல்லப்பா, காலேஜுக்கு தான்ப்பா போயிட்டு வர. காலேஜ் என்ன ஸ்விம்மிங் பூல்ல நடத்துறாங்க? வெளியே நம்ம குடும்ப மானமே காத்துல பறக்கும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? யாரவன் சொல்ல? என்னங்க என்னாச்சு? உன் மகளை கேளு. காலேஜுக்கு படிக்க அனுப்பிச்சா கண்ட பொறுக்கி பசங்களோட ஸ்விம்மிங் பூல்ல கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா. யாருன்னு கேட்டா மழுப்புறா. கேளவள. யாருமா அது? சொல்லு. அவர் பேரு பாலுமா. என் கூட காலேஜ்ல படிக்கிறாருமா. உன்னை காலேஜுக்கு அனுப்புறது படிக்கிறதுக்கு, காதலிக்கிறதுக்கு இல்ல. இந்த பாரு, நாளையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். உனக்கு செல்லம் கொடுத்து உங்க அம்மா உனக்கு கெடுத்துட்டா. நீ சின்ன பொண்ணு நினைச்சு நான் சும்மா இருந்த பாரு, அது என்னோட தப்பு. எவ்வளவு சீக்கிரம் உன் கல்யாணத்தை முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சு காட்டேன் பாரு. எங்க உங்களுக்கு பிடிச்ச மாப்பிளையோ அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையோ யாரா இருந்தாலும் கட்டிக்க போறாவ. அவளுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்காம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல யாருக்கு என்ன லாபம்? இது பாருங்க, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளைய வர சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அதுல என்னங்க தப்பு? சொல்லிட்டல, உன் தலையில மண்ணவாரி கொட்டிக்கிறேங்கிற கொட்டிக்க, எனக்கு என்ன? Come on, Dad. உட்காருங்க டாட். யார் நீங்க? நான் தான் பாலு. ஐஸ்வர்யாவும் நானு. இவரு எங்க அப்பா அங்கிள். டேய் உட்கார்றா. சூட்டு போட்ட பாவதரை மறைக்கிறியே. சார் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ராத்திரில என் பையன் உங்க பொண்ணு மேல என்னமா கவிதைகள்லாம் எழுதுறான் தெரியுங்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. மெட்ராஸ்ல தலை மேல முடி இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் என்ன பார்த்து இருக்கணும். கொஞ்சம் அப்படி திரும்புங்க, அந்த பக்கம் திரும்புங்க. ஐயே, என்ன கடல்ல ஒதுங்கின நொற மாதிரி ஆங்காங்கே நரைச்சு போயிருக்குது. ஒரு நட நம்ம கடைக்கு வாங்க, சுத்தமா ஆக்கிடுறேன். இல்ல, உங்களை வேற எங்கேயோ பார்த்திருக்கேன் போல இருக்க. இப்படி வாய்க்காக்கர்ல குண்ட வச்சு வலிக்கிறது அவ்வளவு கௌரதியா படலிங்க தொழிலுக்கு. அதனால உங்க அண்ணன் கிட்ட பணம் கேட்டிருக்கிறேன். நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றீங்களா? இல்ல சொல்றீங்களா? சொல்றேன். நீங்க நாகப்பன் இல்ல? அதே நம்ம ராஜராமதுரை என்ன ஞாபகம் இருக்குதா? நான் தான் முடிவெட்டி நாகப்பேன். இப்ப மெட்ராஸ்ல ஏசி சலூன்லாம் வச்சிருக்கிறேன். நீங்க எனக்கு சம்பந்தி ஆவறத நினைச்சா எனக்கு குளு 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 குளுன்னு இருக்குது. ஒரே ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு எப்படி விதி நம்மள ஒண்ணா சேர்த்துச்சு பாத்தீங்களா? Stop that nonsense. ஓன் ஜாதி என்ன, ஏன் ஜாதி என்ன? உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? மரியாதையா உன் பையனை கூட்டிக்கிட்டு வெளியே போ. கெட் அவுட். என்ன ஜாதின்னு கேக்குறியே? நாங்க மனுஷ ஜாதி. எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? சமூகத்துக்கு சேவை செய்யற எந்த ஜாதியுமே உயர்ந்த ஜாதி. இன்னொரு விஷயம், ஓ அந்தஸ்துக்கு என் அந்தஸ்து எந்த விதத்திலையும் குறைஞ்சு போயிடல. நானும் ஒரு கோடீஸ்வரன் தான். இத பாரு, உங்க வீட்டு பொண்ணை தரலன்னா இந்த ஊர்ல வேற பொண்ணே கிடைக்காம போயிடுமா? சும்மா இனிமே ஏதாவது பேசுறேன். உங்களுக்கு மிரட்டதான் தெரியும். நாங்க நினைச்சா உங்களை புரட்டி எடுத்துருவோம். டேய், மரியாதை தெரியாத இந்த வீட்டுல நமக்கு என்னடா வேலை? வாடா போலாம். பாத்தியடி, உன் பொண்ணால எனக்கு எவ்வளவு அவமானம். தாமதர, நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி ஐஸ்வர்யாக்கு ஒரு நல்ல மாப்பிளையா பார்த்து இந்த மாசமே கல்யாணத்தை முடிக்கணும். அவ்வளவுதானே? That's it. பாலு, இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. ஐஸ்வர்யா துணிமணி, நகை, தாலி எல்லாமே இதுக்குள்ளே இருக்கு. நீங்க 2 பேரும் ஏதாவது ஒரு மலை கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வாங்க. அதுக்குள்ள நான் அவரை எப்படி சமாதானப்படுத்திடுறேன். போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, நல்லா இருங்க. புறப்படுங்க. எப்படி போவீங்க? பெருமநல்ல வண்டியை நிப்பாட்டு இருக்க, அதுல போயிடுறோம். சரி, போயிட்டு வாமா. கமா. வாமா, நீங்க 2 பேரும் எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்து சேர்ந்திருக்கீங்க. என் கூட வாங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க. வாங்க. அம்மா, நல்ல நேரத்துல வந்து கடவுள் மாதிரி காப்பாத்தினாரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொன்னோம். ஆனா அவர் பதிலே பேசல. முறைச்சு பார்த்துட்டு போயிட்டாரு. யாருமா அவரு? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீங்க எங்க வந்து சேரணுமோ அங்க வந்து சேர்ந்துட்டீங்கன்னு.
மனசை குழப்பிக்காம சாப்பிடுங்க. பத்து பேர் போய் ஒரு ஆள் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் இரும்பு மனுஷன் மாதிரி இருக்கான் பாஸ். ராமதுரை, துப்பாக்கி எடு. அந்த இரும்ப சுட்டு பொசிக்கலாம். டேய், யார்ரா அவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகளை கொண்டு வந்து இங்க வச்சிருப்ப? மரியாதையா வெளியில வா. எங்க பொண்ணை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு. இல்ல சுட்டு பொசிக்கிடுவோம். என்னடா பொட்ட மாதிரி உள்ள உட்கார்ந்திருக்க? ஆம்பளை இறந்த வெளிய வாடா. வண்டி எடுக்கடா. வண்டி எடு. ஐயா, நாங்க கேக்குறோன்னு தப்பா எடுத்துக்காதுங்க. எங்களுக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. நீங்க யாரு? நாங்க எது கேட்டாலும் ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இவளுடைய அப்பாவியோ சித்தப்பாவியோ பார்த்தா இந்த ஊரே நடுங்கும். அப்பேற்பட்டவங்கள உங்களை பார்த்து பயந்து ஓடிட்டாங்க. அது பார்த்ததுல இருந்து எங்களுக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, நீங்க யாரு? ப்ளீஸ் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க யாரு? நான் சொல்றேன்ப்பா, அவர் பேச மாட்டார். ஏன்னா வாழ்க்கையில் அவர் ரொம்ப பேசிட்டார். அதனால இப்ப அவர் மௌனமாயிட்டார். வாழ்க்கையில பேசக்கூடாததெல்லாம் பேசிட்டாரு, செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டாரு. அதனால நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. வள்ளியூர்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துல 2 சிட்டுக்குருவிங்க இந்த உலகத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எவ்வளவு சந்தோஷமா சிறகடிச்சு பறந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? அதை இன்னைக்கு நினைச்சா கூட நெஞ்சு பூரா பூ பூத்தது மாதிரி. ஏண்டா நான் கட்டிக்க போற எம் முறப்பொண்ணோட நடுத்தெருல காலித்தனமா கூத்தாடிக்கிற? நீ சுமாரியா? நான் பேசிக்கிறேன். யோ, நான் உன்னை கட்டிக்கிறேன்னு எப்பயா சொன்னேன்? அதான் அவங்க அப்பவே ஒத்துக்கிட்டானே. அப்ப அவனே கட்டிக்கோ. ஏண்டா கிண்டலா பண்ற? கொஞ்சம் ஒளி விடுங்க. போடா தடியா. விடுடா. ஏய், ஏய். அப்பா 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 அப்பா. ஏ தடியா, இங்க வாடா. கம்மினாட்டி, எருமை, நாய, பொறுக்கி, சங்கர வாடா ஆத்துக்கு. அப்பா 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 சந்தைக்கு வந்த மச்சான். அப்பா அப்பா. ஐயா மாட்டிக்கிட்டான்.
தடியா தந்தா தந்தா நன்னா தந்தா தந்தா நன்னா அப்பா அப்பா எங்க போயிட்டான் இவன்? ஆமா. அப்பா அப்பா ஒரு தடியா வரா இங்க இருக்க சொல்லாதீங்க ஏம்மா, இந்த பக்கம் தர்மம் வந்தானா? இன்னைக்கு அவனை கடிச்சு கோதறிடுறேன். துரோகி யோ, 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 யோ. வா, ஓடிடலாம். இல்லையா? உள்ள வா. என்னையா இது? ஏன் அந்த தண்ணியை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர? நீ ஆம்பளை தானே, எதிர்த்து அடிக்க வேண்டியது தானே? இல்லாட்டி சொல்லு, நான் போய் அடிச்சிட்டு வரேன். ஏய் வேடா 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 நீ வாங்க வாங்க யோ. இரு யோ, என்னையா பண்ற? ஏ தடியோ டேய், இங்கேயா இருக்க? இதோ வரேன். ஆம்பளை இருந்தா வாடா ஒத்த கொத்த வாடா ஐயோ, கைய போட்டாளே. தைரியமா இருந்தா வாடா இங்க வாடா இதோ வரேன். யோ, இப்போ அடியா. ஐயோ வா வா ஓடிடலாம் என்ன நீ? யோ. வா 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 என்னடா ரெண்டு பேரும் ஓடி வர்றீங்க? வந்து வந்து சந்தையில கோயில் கோயில்ல சந்தை கோயில்ல சந்தையா? ஆமா டேய், ஐயா கும்பிடுறேனுங்க. என்னடா உடம்பெல்லாம் ரத்தம்? எங்கேயாவது சண்டை போட்டு வரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தம்பி தர்மே ஓட கத்து கொடுனாரு, அதான் ஓடி காமிச்சேன். வரும்போது பள்ளத்துல மில்லு எரும மாடு வசனத்துக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஓடி பிடிச்சு விளையாடுறியா? போடா போடா அடியா மிஸ் பொறுக்கி போடா அது இருக்கட்டும். இது என்ன அவதாரம்? இது சந்தையில பழத்தை வாங்கி கொடுத்துச்சு நல்லா இருக்குல்லப்பா ரொம்ப நல்லா இருக்கு. நான் சொன்னேன் தோள கொல்லைக்கு பொம்மை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். இப்ப நீயே போய் நின்னுட்டு வா. சாயங்கால போறப்பா என்னடா இது? வயசு வந்த பொண்ணோட வீதியில விளையாட்டு. பார்வதி நீ போமா. நான் போய் விட்டு வந்துருப்பா வேண்டாம், முதல்ல நீ போய் சட்டையை மாத்து. சரிப்பா ஆ ஆ ஏய், ஏ மருது என்னண்ணே? நான் வாங்கின பூமியிலேயே பொண்ணு உழைற பூமினா இதாண்டா. ஒரு வருஷம் மிளகா போட்டு பிச்சிடுச்சு. இந்த வருஷம் வாழை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. காளியார் கோயில இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து வந்து பாத்து போறாங்கன்னா பாத்துக்கோ. ஏன் எல்லாம் உங்க ராசி தானே. இந்த மண்ணோட ராசின்னு சொல்லுடா. ஏ மருது என்னண்ணே? என்னடா இது செடியில காஞ்சி போயிருக்கு? என்னமோ தெரியலண்ணே. தெரியல என்ன அப்படியே விட்டுடுறதா? உன் பிள்ளை உடம்பு சரியில்லைன்னு அப்படியே விட்டுடுவியா? உனக்கு தெரியுமா உனக்கு ஆண்டவனை நம்பாதவனுக்கு மனசுல நிம்மதி இருக்காது. வேலைக்காரனை நம்பினவனுக்கு கையில காசு இருக்காது. நாளையில நானே பாத்துக்கிறேப்பா. காந்தி ஜெயந்தி விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் கலெக்டர் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். கலெக்டர் முன்னிலையில் இங்கே கபடி போட்டி நடைபெறவிருக்கிறது. வெற்றி பெறும் அணிக்கு கலெக்டர் பரிசு வழங்குவார். முதலில் கந்தப்பன் அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது தர்மதுரை அணியை களத்தில் இறங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
இப்ப இல்லடா அப்புறம் போவா தலையா தலை போ கபடி 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 டேய் எல்லாம் ஒலி மாதிரி ஓடுறீங்களே வந்து ஆடுங்கடா போடா போடா கபடி 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 டேய் கண்ணுக்குட்டி கோவிந்தா நீ போடா நான் அப்பால டேய் நீ போடா சரி கபடி 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 தூக்கி வெளில போடு கபடி 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 ஏய் ஜாடதே ஜாடதே என்னடா எப்படி ஆயிடுச்சு டேய் கண்ணுக்குட்டி கோவிந்தா நீ போடா நான் கடைசியில போறேன் டேய் இப்போ போடா போ சொல்றியா ஆமா எதுக்கு அவன் மேல பாரத்தை போட்டு போறேன் ஆய் ஐசா லக்கடி ஜப்பான் ஜெர்மனி லங்கோ பர்மா ஆச்சே ஆச்சே கபடி 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 கையூரா கையூரா தலைவா என் கைய புடிச்சு விட மாட்டேங்கிறான் ஏய் ஏய் கண்ணியா கொண்டு போய் என்ன வீட்டுல விட்டுடான் அடுத்தது யாரா நீ போறியா பிச்சுறான் பார் பிச்சு கபடி 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 ஏய், தூ, அங்க போடா. கபடி 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 அங்கே வீடு கட்டலாம். கபடி 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 ஐயோ. கபடி 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 ஏய் நீ சுப்பிரமணி இல்ல அடடட நான்டா தர்மம் கேபேரம் ஸ்கூல்ல 2 பேர் 2ஆம் கிளாஸ் படிச்சோமே ஒரே கிளாஸ்ல 4 வருஷம் படிச்சு நீ கரெக்டா பண்ணுவீங்க கரெக்ட் ஆயிட்டியா ஆளே மாறிட்டியே நல்லா இருக்குப்பா இது என் நண்ப இவ இன்ஸ்பெக்டர் அலிகோ இதுங்க இன்ஸ்பெக்டர் கரெக்டா என்ன நம்ம கிட்ட பேச கூடாதா என்னப்பா கூட்டிட்டு போங்க சரிங்கடா சரிங்க என் தம்பிங்களையும் நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்கி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே மேடையில நான் உட்கார வைக்கல என் பேரு தர்மதுரையே இல்ல டே மருது அண்ணா பிள்ளையாருக்கு முதல் தேங்காய் எடுத்து வச்சாச்சா வச்சாச்சுண்ணே தேங்காய் எல்லாம் எண்ணியாச்சா எண்ணியாச்சுண்ணே உன் வீட்டுக்கு தேங்காய் அனுப்பியாச்சா அமிச்சாச்சுண்ணே அண்ணே முதலாளி ஒரே அடியா போட்டி ஆகாம பாத்துக்க இல்லண்ணே இல்லண்ணே எடுத்து வைங்க யோ என்னையா பண்ணிட்டு இருக்க அண்ணனுக்கு தேங்காய் எண்ணெய் கணக்கு தெரியாது சொன்னாங்க சொல்லிட்டு இருந்தேன் நீங்க ஆமாடி டீயா ஆமாடா டாவா ஐயோ ஆமாங்க காவா ஐயோ டேய் எட்டு விடா என்ன இது பாபா மீன் வேற மீன் எனக்கு வேண்டாம் கொண்டு போ காலையில இருந்து கஷ்டப்பட்டு ஆத்துல இருந்து புடிச்சிட்டு வந்தேன் உங்களுக்கு தானே ஆக்கும் பாயா ஆமா சந்தைக்கு எந்த பக்கம் போற உன் வீட்டு பக்கம் தான் போறேன் யோ யோ போ புடிச்ச மீன் கெட்டு போயிடுயா என்னையும் வண்டியில ஏத்திட்டு போயா கண்டவங்களை வண்டியில ஏத்த மாட்டேனே நான் கண்டவளா இன்னைக்கு உன் வண்டியில என்ன ஏத்தலைனா உன் தேங்காய்லாம் அழுவி போயிடும் நாசமா போயிடும் சாப்பா குடுக்குறேன் நம்ம தேங்காய் 3 மாசம் ஆனாலும் கெட்டு போகாது உன் மீன்
வீட்டுக்கு போறது முன்னாடி கெட்டு போகாம பாத்துக்கோ. எனக்கா என் சாபம் கொடுக்குற? ஆமா. சரி, இதே மீனை நான் வீட்டுக்கு கொண்டு போய் நல்ல கார உப்பு போட்டு குழம்பு வச்சு உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை சாப்பிட வைக்கலைன்னா என் பேர் பார்வதி இல்ல. நீ உண்மையான பொம்பளையா இருந்தா, ரோஷமான பொம்பளையா இருந்தா அப்படி செய்வேன். பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி சரி. இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி உருப்படுவேன்? டேய் மருது, புருஷ பொண்டாட்டிக்குள்ள ஒண்ணு மக்கா இருந்தா எப்படிடா? சமாளிச்சலாம் ரெண்டு மக்கா இருந்தா குடும்ப உருப்படாதண்ணே. ஏறா வண்டி. காலேஜ்ல சேர்றதுக்கு அப்ளிகேஷன் கூட அப்ளை பண்ணிட்டோம்ப்பா. ஒண்ணும் இல்லப்பா, ஒரு 30,000 ரூபாய் கொடுத்தா போதும்பா. நல்லா படிச்சு முடிச்சிருவோம்ப்பா. கிழிச்சிங்க. என்கிட்ட ஒரு பைசா இல்ல. இது வரைக்கும் நீங்க படிச்சதுக்கே பாவம் தர்மம் எக்கச்சக்கமா செலவு பண்ணிருக்கான். நான் சொன்னதுதான். போய் வேலையை பாருங்க, போங்க போங்கடா. ஏய் போங்கடான்னு சொல்றேன்ல. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மெட்ராஸ்ல கிளப்புக்கு 10,000 ரூபாய் பணம் பாக்கி இருக்கு. பிரபா ஒயின்ஸ்க்கு 5,000 ரூபாய் பாக்கி இருக்கு. நம்ம தங்கி இருக்கிற இடத்துக்கு இன்னும் வாடகை கொடுக்கல. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள பணத்தை கொண்டு போய் கொடுக்கல, அவங்க எல்லாம் கிராமத்துக்கு வந்து நம்மள கதற அடிச்சிருவாங்க. ஆமா, அதனால அண்ணனுக்கு எப்படியாவது தொப்பி போட்டு பணத்தை கறந்துரு. ஓகே, எங்கிட்ட சொல்லிட்டுல பாரு, பிச்சு உதறிடுறேன். சோகம் சோகம். தம்பிங்க, தம்பிங்க ஏன் உட்காந்துருக்காங்க? ஏடா இது பெட்டி பிடிக்க விட எங்க கிளம்பிட்டீங்க? எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. ஏன்? நாங்க மெட்ராஸ் போகணும்னு சொன்னா நீங்க அனுப்ப மாட்டீங்க. ஏன் மெட்ராஸ் போறீங்க? அப்பா மேல படிக்க வேண்டாம், பேசாம மாடு மேய்ச்சிக்கிட்டு வயல் வேலை பாத்துங்கன்னு சொன்னாரு. நாங்க இவ்வளவு படிச்சுட்டு எப்படி நான் மாடு மேய்க்கிறது? பேசாம மெட்ராஸ்க்கு போய் நாங்க கூலி வேலை செஞ்சாது போறச்சுக்கிறோம். டேய் என்னடா இது? நீங்க கூலி வேலை செய்யறதுக்கான இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வச்ச. நீங்க மேல மேல படிச்சு பெரிய பெரிய டாக்டர் கரெக்ட் ஆகணும்டா. அதான் என்னோட ஆசை. அதுக்கு ரொம்ப செலவாகும். எவ்வளவு ஆகும்டா? காலேஜ்ல சேர்றதுக்கே 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்கணும். இவ்வளவு படிக்கிறதுக்குமா லஞ்சம் கொடுக்கணும்? ஆமாண்ணே. ஹாஸ்டல்ல தங்க, துணிமணி வாங்க, ஃபீஸ் கட்ட, அது ஒரு 10,000 ரூபாய் ஆகும். எனக்கு இந்த துண்டு சொல்லாதீங்க. மொத்தம் எவ்வளவு ஆகும் அது சொல்லுங்க. ஒரு 30,000 ரூபாய் ஆகுண்ணே. 30,000. இப்ப வேணுமாடா? ஆமாண்ணே. சரி, நம்ம இந்த பஸ் வரதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுறேன். குட்ண்ணே. டேய், இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லாதீங்க. குட்ண்ணே. எப்படி? நீ எதுக்கு கேட்டாலும் நான் பணம் தரேன்ப்பா. ஏன்னா நீ நாணயமானவன், நம்பிக்கையானவன். இந்த பத்திரத்துல ஒரு கைநாட்டு வை. இங்கயா? அங்கதான். ஆமா, இது எதுக்கு? அது உனக்கு புரியாது. சரி விட்டுடுங்க. ரொம்ப நன்றிங்க. டேய் என்னங்கடா, இதுல 30,000 ரூபாய் இருக்கு. நல்லா படிக்கணும், பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன். நீங்க நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும், அவ்வளவுதான். பசந்தாச்சு. We can't forget this help, brother. அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு. குட். உடம்பு பாத்துங்கடா, ஜாக்கிரதை. ரைட். நான் சொல்றதெல்லாம் கேப் இருக்கட்டும். நீங்க வந்து பணத்தை பத்தி கவலையே படாதீங்க. நான் இருக்கேன். நீங்க பெரிய பெரிய டாக்டர், கலெக்டர் ஆயிட்டு இந்த ஊருக்கே வரணும். என்னையா கத்தையா தம்பிங்களுக்கு பணத்தை கொடுத்து எங்கே அனுப்புற? ரெண்டு தம்பிகளும் மடாசு போயிட்டு இருக்காங்க பெரிய படி படிக்கிறதுக்கு. நீ பாரு, ஒரு நாள் ரெண்டு பேரும் பெரிய பெரிய டாக்டர் கரெக்டா வந்து இருக்க போறாங்க. நீ அசந்து போயிடுவ. பாவையா நீ? ஏயா நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி சம்பாதிச்ச பணத்தை எப்படி பாழாக்குற? ஸ்கூல் படிப்பு முடிக்கவே உங்களுக்கு 20 வருஷம் ஆச்சு. இவங்க கலெக்டர் இன்ஜினியரா வர போறாங்களா? தம்பிங்க பத்தி ஏதாவது பேசல பிச்சிடுவே பிச்சியா? சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டாதான் தெரியும். எனக்கு என்ன? ஆடாத. இன்னும் கல்யாணம் ஆகல, அதுக்குள்ள அண்ணனுக்கு பண்ண கொடுக்குற, தம்பிக்கே பண்ண கொடுக்குற, அப்பனுக்கே பண்ண கொடுக்குற, அப்படி ஆரம்பிச்சிட்டா. நீங்க 1000 தான் சொல்லுங்க, உங்க மூத்த மாமன் தர்மருடைய குணம் யாருக்குமே வராதுங்க. போன வாரம் அடிச்ச அடமழையில அரிஜனங்க குடிசையெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அவங்களையெல்லாம் பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு நம்ம வீட்டுல இருந்து நெல்லு கொண்டாந்து சாப்பாடு பண்ணி போட்டாருங்க. இது உங்களுக்கு தோணுச்சுங்களா? நான் செஞ்சா என்ன, என் பையன் செஞ்சா என்ன? இதே தானுங்க நான் மத்தவங்க கிட்ட சொன்னேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்குங்க ஐயா. உங்களுக்கு என்ன குறைச்சல்? 3 ஆம்பளை பிள்ளைங்க, எனக்கு 6 பொட்டை பிள்ளைங்க. பணத்தை வட்டி கொடுத்து குட்டிங்களை கரையேத்தலாம்னு பாக்குறேன். இப்படி சொல்லியே ஊர்ல பாதி சொத்தை அமுக்கிட்ட. நல்லா இரு. கண்ணு வைக்காதீங்க ஐயா. உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துருக்கனா? உங்க மூத்த பிள்ளை தர்ம தம்பிங்க படிப்புக்காக 30,000 ரூபாய் பணம் கேட்டான். உடனே கொடுத்துட்டனா இல்லையா? 30,000மா? பொதுவாக என் மனசு தங்கும். தர்மா போ.
இங்க வாடா. யார கேட்டு 30,000 ரூபாய் கடன் வாங்கி அந்த நாய்களுக்கு கொடுத்த சொல்லுடா. ஏப்பா நிறுத்திட்டீங்க? அடிங்கப்பா. என் தம்பிங்க நல்லா படிச்சு பெரிய பெரிய ஆபீசர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா. உங்க பிள்ளைங்க நல்லா படிச்சு பெரிய டாக்டர் கலெக்டர் ஆகணும்னு சொல்லி நான் நினைச்ச தப்புன்னா என்ன அடிங்கப்பா. நான் யாருக்குப்பா பணம் கொடுத்தேன்? ஒரே ரத்தத்தை பங்கு போட்டுக்கிட்ட என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். நான் குடிச்ச எச்ச பாலை குடிச்சு உடனே என் தமிழ் தான்ப்பா பணம் கொடுத்தேன். என் தம்பிகளும் என்ன மாதிரி வயல்லையும் காட்டிலையும் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக பணம் கொடுத்தேன். நீங்க நடிக்கிறதுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை என் தம்பிக்கு நல்லா படிச்சு முன்னுக்கணுங்கிறதுக்காக பணம் செலப்படுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா, நம்ம குடும்பத்துல யாருமே படிக்கலப்பா. நானும் கை நாட்ட ஆயிட்டேன். என் தம்பிங்க அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கப்பா. நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க நல்லா படிக்கட்டும்ப்பா. அவங்க படிப்புல மட்டும் கல்லுப்படாதீங்கப்பா. எனக்கு என்ன கஷ்டம் நான் தாங்கிக்கிறேன்ப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நீ பால் ஊட்டுறது பச்சை குழந்தைகளுக்குன்னு நினைக்கிற இல்லடா, பாம்புகளுக்கு. அது உனக்கு எப்ப புரியுதோ அது வரைக்கும் நீ உருப்பட போறதில்லை. சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன், உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன். அப்பா, நானும் பக்கத்து வீட்டு சரசு சினிமா பார்க்க போறோம். குழம்பு வச்சுட்டேன், சோத்தை மட்டும் நீங்க வடிச்சுக்க. இல்லம்மா, ஏத்தான சினிமா போன அடுத்த வாரம் போய்க்கலாம். உள்ள போய் சோத்தபடி. அப்பா, இத்தனை நாள் நான் பார்த்தது சினிமாவா? இன்னைக்கு நான் பார்க்க போறதுதான் சினிமா. நேரமாச்சு, டிக்கெட் கொடுத்து வாங்க, நான் போறேன். குடிச்சிட்டு தூங்காம கொஞ்சம் வீட்டை பாத்துக்குங்க. எதுக்கு வெளியில பூட்டிட்டு போயிரு. ஏண்டி, உன் மாமா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னாரு? இதுக்கெல்லாம் மணிக்கணக்கு வேணுமாக்கும். நான் வான்னு சொன்னா வந்துட வேண்டியது தானே. இந்த ஆள் வேணுனே அப்படி பண்ணிருக்காரு. கொஞ்சம் பொருடி, இப்ப வந்துருவாரு. ஆமா, டிக்கெட்லாம் வாங்கிட்டல? உங்க 2 பேருக்கு சேரு, எனக்கு பெஞ்சு. நல்ல பொண்ணு. ஐயோ, தர்மா, சந்தைக்கு தேங்காய் அனுப்புறேன்னு சொன்னியே, எவ்வளவு அனுப்புன? 1500 ரூபாய். வாழைத்தாரு 150 ரூபாய். தாக்க வயல்ல போன வருஷம் பாகக்காய் போட்டிருந்தியே, இந்த வருஷம் என்ன போட போற? புடலங்காப்பா. இந்த வருஷம் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு இருக்கேன். இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குப்பா கல்யாணம்? கல்யாணம் எனக்கு இல்லடா, உனக்கு தாண்டா. எனக்கா? எனக்கு இப்ப எதுக்குப்பா? தம்பிக்கு நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல பெரிய வேலையில சேர்ந்துட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா, ராமதுர, தர்மண்ண, தர்மண்ண, என்ன மூச்சரிக்க ஓடி வர? என்னாச்சு? ராஜதுர, என்னாச்சு? நல்லா இருக்கா? இல்ல, அது அப்பா இருக்காரு, தனியா வாங்க சொல்றேன். தனியா என்னடா சொல்றது, இங்கேயே சொல்ல. ராஜதுர காலேஜ்ல சொத்து பசங்களா, கொஞ்சம் இருங்கப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா. ஏண்டா இவங்களையா நீ செலவழிச்சு படிக்க வச்ச? இவங்களா பெரிய உத்தியோகத்துக்கு போக போறாங்க. உன் நம்பிக்கையெல்லாம் பாழா போயிடுச்சடா. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீழா போயிடுச்சடா. என் முன்னாள் அடிக்காத, போயிடும் கேளுது. பொறுங்கப்பா, பொறுங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. என்ன என்னடா பொறுமையா இருக்கிறது? நம்ம குடும்பத்து பேரையே கெடுத்துட்டாருடா.
நம்ம பரம்பரையில யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படிய கூட மிதிச்சது இல்லை. இந்த பொறுக்கி பையன் என்னடானா லாக்குப்புல இருக்கான். இனிமே எப்படிடா இந்த ஊர்ல தலைநிமிர்ந்து நடப்பேன்? பா, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என் தம்பி ராஜதுரை எப்படிதான் செஞ்சிருக்க மாட்டான். இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. நானே மடாசு போய் ராஜதுரையை பார்த்து என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்கப்பா, வீட்டுக்கு போங்க. டேய் வாடா. ராஜதுரை, என்னப்பா இது? நீ செஞ்சது உனக்கே நியாயமாப்படுதா? அண்ணே, எனக்கு உங்களை பார்க்கவே வெக்கமா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நான் வந்து மன்னிச்சிடுறப்பா. ஏன்னா நீ என் தம்பி. ஆனா சட்டமும் போலீஸும் உன்னை மன்னிச்சிடுமா? அது இருக்கிறதே தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்கு, மன்னிக்கிறதுக்கு இல்ல. அண்ணே, யோசிக்காம ஏதோ தப்பு பண்ணிட்டேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. இனிமே படிப்பை தவிர வேற எதையும் கவனம் செலுத்த மாட்டேன். ப்ளீஸ் அண்ணே, எப்படியாவது காப்பாத்துங்க. அண்ணா, அந்த பொண்ணு கேஸ வாபஸ் வாங்கலனா சின்னண்ணனுக்கு 7 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு நம்ம வக்கீல் சொன்னார். 7 வருஷமா? அந்த பொண்ணு மட்டும் மனசு வச்சா அண்ணன் எப்படி வழி வந்துடலாம். வேற வழியே இல்லையாப்பா? இல்லண்ணா. அந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? தெரியும். அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்களா? இப்படி எல்லாம் போனா உள்ள விடுவாங்களா? சந்தேகம் தான். ஏய், இதானே அந்த வீடு? ஆமா. உள்ள போலாமா? போலாம். நாயெல்லாம் ஒண்ணும் இல்லையே? நோ நோ நோ. பின்னாலே வா. வணக்கம் சார். வணக்கம். குட். வணக்கங்க. வணக்கம்யா. வணக்கங்க. ஐயா, அது அப்படி இல்லாம வெட்டுறது. ஜமீன் ஜமீன். அண்ணா, இப்படி 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 இங்க 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 இங்க. மறந்துடாதீங்க, நீங்க வள்ளியூர் ஜமீன். தேவகி, தேவகி, வைதேகி வைதேகி வைதேகி, வைதேகி, வைதேகி. யார் நீங்க? நானு யாரா? நானு யாரா? வாயா இங்க. நானு தம்பி, நான் யாருன்னு சொல்லுப்பா. வள்ளியூர் ஜமீன் தர்மதுரை. அப்படியா? உங்களுக்கு என்ன வேணும்? உங்க முதலாளிய கூப்பிடியா? மிஸ்டர், நான் தான் இந்த வீட்டு முதலாளி. ஜமீன் ஜமீன் ஜமீன். உட்காருங்கய்யா, உட்காருங்க. தம்பி உட்காருப்பா, உட்காரு. கூல். கை பிடிச்சுக்கோ. வந்து வந்து நம்ம ஊரு வள்ளி ஊருங்க. நான் ஜமீன்தாருங்க. பார்த்தாலே தெரியுதாங்க? நல்லாவே தெரியும். நன்றிங்க. என் பேரு ராமதுரைங்க. தர்மதுரை. தர்மதுரை, கைவிடு. என் பேர் தர்மதுரைங்க. இது என் தம்பி ராமதுரை. ஹாய். இன்னொரு தம்பி பேர் தான் ராஜதுரை. ஓ, ஏன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்த அந்த ராஜதுரையா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணுகிட்ட தப்பா நடந்தா ஓன் தம்பியை பத்தி என் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே பேசுவேன். 2 பேரும் மரியாதையா வீட்டை விட்டு வெளியே போங்க. இத பாருங்க, இத பாருங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் தம்பி செஞ்ச தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஏதோ சின்ன பிள்ளைங்க அவசரப்பட்டுடுச்சு. இப்ப நம்ம பெரியவங்க அவசரப்பட்டுட்டா அந்த சின்ன குழந்தைங்க வாழ்க்கை கெட்டு போயிடும். இத பாருங்க, தயவு செஞ்சு உங்க பொண்ணை என் தம்பிக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்காம அவளை பலாத்காரம் பண்ணாம என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? அது நடக்கவே நடக்காது. கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். பாருங்க, உங்க பொண்ணுகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கு உத்தரவு கொடுங்க, தயவு செஞ்சு. நன்றிங்க. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணுமா? நான் எந்த ஒரு ஜமீன்தாரும் இல்ல, சாதாரண விவசாயியோட மகன். உள்ளபடி வந்தா உள்ள விட மாட்டாங்கன்னு என் தம்பியை காப்பாத்துறதுக்காக பார்வேஷம் போட்டுட்டு வந்தீங்களா? வேஷ். நல்ல தம்பி, நல்ல அண்ணன். தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி, அண்ணன் ஒரு வேஷதாரி. இத பாருமா, நான் யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி வரல. என் தம்பியும் என் தம்பியால கெட்டு போன உன்னையும் காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த மாதிரி மாரவேஷத்துல வந்தேன். நான் ஜமீன்தாரும் சொன்ன ஒருவேளை என் தம்பியை மருமகனா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாருன்னு நினைச்சேன்.
ஆனா அப்படி நடக்கல. நான் இப்போ உன்கிட்ட கேட்கிறேம்மா, தயவு செஞ்சு நீ என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ. இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ண ஒரு ராஸ்கலுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? முதல்ல இங்க வெளியில போங்க. இத பாருமா, நான் என் தம்பிக்கு வக்காலத்து வாங்கி பேச இங்க வரல. அவன் செஞ்சது மிருகத்தரமான செயல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனா என் தம்பிக்கு 7 வருஷமோ 8 வருஷமோ தண்டனை கிடைக்கும். ஆனா நீ கெட்டு போயிட்டேன்னு ஊரெல்லாம் தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே ஒரு தண்டனை ஆயிடும். இத பாருமா, ஒரு தப்பை தண்டிச்சு 9 கெட்ட காரியங்களுக்கு காரணமா இருக்கிறத விட ஒரு தப்பை மன்னிச்சு 9 நல்ல காரியங்கள் செய்யறது நல்லது இல்லையா? நீ ரொம்ப நல்ல பொண்ணு, என் தம்பியை கட்டிக்கிட்டேன்னா அவன் திருந்துடுவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்க குடும்பமானமும் உங்க குடும்பமானமும் காப்பாத்துற பொறுப்பு இப்ப உங்க கையில தாமா இருக்கு. நீ ரொம்ப படிச்ச பொண்ணு, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாமா. இன்ஸ்பெக்டர் ஐயா, நாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த பொண்ணு அவங்க அப்பாவும் ரொம்ப கோபமா இருக்காங்க. ஒன்னும் செய்ய முடியாது சொல்லிட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது மனசு வச்சு என் தம்பி விடுதலை பண்ணணும். கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. அவனை வெளியே விடுறதா இல்ல எத்தனை நாள் தண்டனைங்கிறத கோர்ட்ல தான் முடிவு பண்ணுவாங்க. கோர்ட்டு கச்சேரின்னு போயிட்டா அப்புறம் நாங்கெல்லாம் கிராமத்துல தலை தூக்கி நடக்க முடியாதையா. நீங்க தான் அவனை எப்படியாவது விட்டுடுங்க. அதுக்கெல்லாம் சட்டம் இடம் கொடுக்காதுப்பா. இன்ஸ்பெக்டர், அவர் விட்டுடுங்க. இந்தாங்க, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி வாங்கிக்கிறேன். என்னம்மா இது? நீயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நீயே வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற? ஏதோ ஒரு ஆத்திரத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். ஆனா அதனுடைய பின்விளைவுகளை யோசிச்சு பார்க்கல. நல்ல வேளை கடவுள் ரூபத்துல ஒருத்தர் வந்து என் கண்ணை திறந்துட்டாரு. கோர்ட்டுக்கு போய் என் மானத்தை நானே ஏலம் போட விரும்பல. சாரி, கண்டிப்பா இது நடக்காது. கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. இன்ஸ்பெக்டர், இது என் பொண்ணோட மான பிரச்சனை. தப்பு பண்ணவனை தண்டிச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட அவனையும் திருத்தி தானும் நல்லபடியா வாழணும்னு விரும்புறா என் பொண்ணு. இதுல என்ன தப்பு? ஆமா இன்ஸ்பெக்டர், அவரே கல்யாணம் பண்ணிக்க நான் முடிவு பண்ணிட்டேன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி கேஸ பார்த்ததே இல்ல. கான்ஸ்டபிள் ராஜதுரை கூட்டிட்டு வாப்பா. ஐயா, நீங்க என் குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, என் பொண்ணு இல்லைம்மா, எங்க குடும்பத்தோட குலதெய்வமா நீ. ஏ ராஜா, அந்த பொண்ணு உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நீ அந்த பொண்ணை வாழ்நாள் பூரா தெய்வா வச்சு காப்பாற்றணும்டா. அந்த பொண்ணு கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கீழே விழுந்தாலும் நான் சொல்லக்கூடாதா, நீ நல்லா இருக்க மாட்டேன். ஐயா, இந்த கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மட்ராஸ்லயே நடத்துடுங்க. நன்றிங்க. டேய், இங்க நடந்த இதெல்லாம் விவரமா எழுதி அப்பாவை உடனே ஒரு சொல்லி ஒரு கடதாஸ் போடு. சரி சரி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. ஓம் நமோ ஈஸ்வரா, ஓம் நமோ முருகா, ஓம் நமோ கணபதி, ஓம் நமோ மாரியம்மா, ஓம் நமோ ஓம் நமோ. டேய், புறா புறா. குட். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் வாங்கி. அப்பா அப்பா நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஒழுக்கால வச்சு, ஒழுக்கால வச்சு. அப்பா அந்த பொண்ணு தப்பா நினைச்சிடும், அந்த பொண்ணு தப்பா நினைச்சிடும். அப்பா அந்த பொண்ணு ஒண்ணும் இல்ல, எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மூஞ்சல் உண்மை ஆயிடும். நீங்க போய் பயந்துடாதீங்க. வாங்க, ஆசீர்வாதம் வாங்கி. வா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருப்பீங்க. போங்க போங்க. நீங்க அப்படி போற சும்மா எப்படி போடா போடா. சரி. அப்பா, அந்த கல்யாணம் எப்படி நடந்தது தெரியுமா? அடேங்க அப்பா, தூள் பின்னிட்டாங்க. பேண்ட் என்ன கேக்குறீங்க, குதிரை என்ன கேக்குறீங்க, சாப்பாடு என்ன கேக்குறீங்க, ஜனங்க என்ன கேக்குறீங்க. சொல்ல வந்துட்டேன். அந்த கல்யாணத்துக்கு அந்த ஊர்ல இருக்கிற எம்பில இருந்து, எம்எல்ஏல இருந்து, டிஎஸ்பில இருந்து, எஸ்பில இருந்து P1 வரைக்கும் வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய குடும்பமா அது. உங்களுக்கு இன்னும் கோவம் போகல? உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பொண்ணு மட்டும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு கோர்ட்டு கச்சேரின்னு போயிருந்தது, நம்ம வீட்டு மானமே ரோடுக்கு வந்துட்டு இருக்கோம். மகாலட்சுமி பாத்து. நீ எப்பதான் உருப்பட போறியோ தெரியலடா. மா வைதேகி, இப்படி ருசியா சாப்பிட்டு 15 வருஷம் ஆச்சு. அப்போ என் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு, அவ போனதுக்கு அப்புறம் இவரு தலைமையில தான் சமையலே நடக்கும். உப்பு புளி இனிப்பு உரப்பு ஒண்ணுமே இருக்காது. பிடிங்க. காலம் கெட்டு போச்சுப்பா, காலம் கெட்டு போச்சு. புது மருமக சமைச்ச சாப்பாடு சாப்பிட்ட உடனே நான் இத்தனை வருஷமா சமைச்சதெல்லாம் கசந்துடுச்சா? சரி, நமக்கு என்ன? இனிமே உங்க மருமக சமைச்ச சாப்பாடு தான் சாப்பிடுங்க. இனிமே உங்க மருமகளே சமைக்கட்டும். உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்காக நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டு வரல. என்னடா சொல்ற? படிப்பனா விட்டுலான்னு இருக்கேன். அத நீ சொல்லணுமா? பாதி படிக்கும் போதே ஒரு பொண்ணை கையை பிடிச்சு இழுத்தா படிப்பா வரும்?
எடுறா கைய. நீ அண்ணனுக்கு துணையா வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு இங்கேயே இரு. இங்கயா? இந்த கிராமத்திலயா? எந்த மடையா இருப்பான்? நான் மெட்ராஸ் போய் தொழில் ஆரம்பிக்க போறேன். அதுக்கு எனக்கு ஒரு 5-6 லட்சம் தேவைப்படும். சீக்கிரம் ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 5-6 லட்சமா? அவ்வளவு பணம் என்கிட்ட கடை இருக்கு. பணம் இல்லைன்னா என்ன, சொத்து இருக்குல்ல, தோட்டம் துறவு வயல் வரப்புன்னு எனக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டா நான் வித்துட்டு எப்படியோ பொழைச்சுக்குவேன். அள்ளி செருப்பா. கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஏய், பூர்வீக சொத்துங்கிறது இந்த வீடும் 4 ஏக்கர் புஞ்சையும் தாண்டா. இப்ப இருக்கிற தென்னந்தோப்பு மாந்தோப்பு 100 ஏக்கர் நஞ்ச அதெல்லாம் உங்க அண்ணன் நெத்தி வேர்வை சிந்தி 15 வயசுல இருந்து மாடு மாறி உழைச்சு சம்பாதிச்சதா. பங்கு கேட்கிறியா? பங்கு? அப்பா என்னப்பா இது? என்ன நன்றி கட்ட நாயே, இவன் உழைச்சு சம்பாதிச்சு உங்களை பட்டணத்துக்கு அனுப்பி படிக்க வச்சா நீ திமிரு பிடிச்ச தரமான காரியம் பண்ணி குடும்ப பேரைய கெடுத்த. இந்த பொண்ணோட நல்ல மனசால ஜெயிலுக்கு போகாம தப்பிச்ச. ஏய், இனிமே பங்கு கிங்குன்னு ஏதாவது சொன்ன நெஞ்ச பிறந்துடுவேன். உங்களால கொடுக்க முடியலன்னா சொல்லுங்க, நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன். ஏய், அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா தண்ணி கூட சீக்கிரம். அப்பா அப்பா கொஞ்சம் பாத்துக்கிறேன். சரிண்ணா. அப்பா என்னப்பா நீ கொஞ்சம் வாங்க. டேய் ராஜதுரை, என்னடா இது? அப்பா உயிரோட இருக்கும் போதே பாகத்தை பிரியும் சொல்றதுக்கு எப்படிடா மனசு வந்தது? அவர் பேசுறத பார்த்தா நீங்க மட்டும் அவர் பிள்ளை மாதிரி, நாங்கெல்லாம் அனாதைங்க மாதிரி இருக்கு. நான் தப்பா என்ன கேட்டேன்? என் பக்கத்தான கேட்டேன். எதுவா பேசுடா, அப்பா காதுல விட போகுது. உனக்கு படம் தானே வேணும்? ஆமா. எவ்வளோ? 6 லட்சம். 6 லட்சம். சரிடா, நான் இப்படியாவது என்னவோ செஞ்சு ஒரு வாரத்துக்குள்ள அந்த பணம் கொண்டு கொடுத்துட்றேன். நீ முதல்ல அப்பா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா. டேய், அவ்வளவு பணம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? அதை பத்தி நீயே கவலைப்படுற, என்னை பத்தி தெரியல. நான் சொல்றதுதான் செய்வேன், செய்யறதுதான் சொல்லுவேன். ஆனா நீ மறுபடியும் அப்பா கிட்ட வந்து பங்கு கோட்டு அது இது சொல்லி அவங்களுக்கு கொண்டாதேப்பா. வா, அவகிட்ட வந்து மன்னிப்பு கேடு. வாடா வா. எப்படிப்பா இருக்கீங்க? என்னப்பா நீங்க ஏதோ பிள்ளை தெரியாதனமா சொல்லிடுச்சு, அதுக்கு போய் நீங்க உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு ஏற்கனவே நெஞ்சு வலி வேற. இத பாருங்கப்பா, இந்த காலத்து பிள்ளைங்க செய்யற செயல் பேசுற பேச்சு இதெல்லாம் பார்த்து தகப்பனாருங்க தலையை கெடுத்துக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல எந்த தகப்பனாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. எல்லாம் துபாய் போக வேண்டியதா. பாவம் புள்ள என்ன உள்ள கூட்டிட்டு போய் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு ஓன்னு அழுதுச்சு. நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வர, அவனை மன்னிச்சிடுங்க. டேய், மன்னிப்பு கேட்டா. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா. குட். தர்மா, இந்த பெட்டியில 6 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இந்த பத்திரத்துல ஒரு கை நாட்டு வச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு போ. சரிங்க. ஐயா, இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பீங்களோ மாட்டீங்களோ பயந்துட்டே இருந்தேன். ரொம்ப நன்றிங்க. தர்மா, நான் என்ன உனக்கு சும்மாவா தரேன்? உன் வீடு நிலம் அடமான வச்சு பணம் வாங்குற. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நான் சொன்னபடி அறுவடை வட்டி மட்டும் கொடுத்தா போதும். நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். உன்னால எப்ப முடியுமோ அப்ப அசலை கொடுத்தா போதும். எட்டியாரியா, என் தம்பிங்க இந்த பணத்தை வச்சு பெரிய தொழில் செய்ய போறாங்க. நீங்க பாருங்க, 2 மாசத்துல அசல் வட்டியோட அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. வரேங்கய்யா. சரிப்பா. காளியார் கோயில இருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து பாத்து போறாங்கன்னா பாத்துக்கோ. எல்லாம் உங்க ராசி தானே. இந்த மண்ணோட ராசின்னு சொல்லுடா. நீ கேட்ட பணம் 6 லட்சம் ரூபாயா? ஆமா, நீ அவ்வளவுதானப்பா கேட்ட? ஆமாண்ணே. அது இருக்குப்பா. பெரியதா, இவ்வளவு பெரிய தொகை எப்படி நீங்க? அது விடுமா, அது எப்படியோ. இது பாருப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு போய் சொல்லாம நியாயமா தொழில் செஞ்சு முன்னுக்கு வாப்பா. இந்த பொண்ணு நல்லா பாத்துக்கோப்பா, பெரிய எடுத்து பொண்ணு. போங்க. அப்பாக்கே சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோண்ணே. ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? போங்க. என்னமா இது? இருக்கட்டும். வர பெரியதா. அண்ணே உட்காருங்க.
அப்பா, இந்தாங்கப்பா, இதை பிடிங்க. இதை எடுத்துக்கிட்டு உங்க கை ஒலிக்கிற வரைக்கும் என்ன அடிங்கப்பா. உன்னை அடிக்கிற அளவுக்கு அப்படி நீ என்னப்பா தப்பு பண்ணிட்ட? நாராயண செட்டியார் கிட்ட கையெழுத்து போட்டு 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி தம்பிங்களுக்கு கொடுத்துட்ட. உங்களை கேட்காம செஞ்சுட்ட. தப்பு தானே? இந்தாங்கப்பா, இதை எடுத்துக்கிட்டு உங்க கோபத்தை தணிந்த வரைக்கும் நீ அடிச்சிடுங்க. தர்மா, இந்த உலகத்துல நல்லவனா இருக்கலாம். ஆனா ரொம்ப நல்லவனா இருந்தா கூட பிறந்தவங்களே குடியை தோண்டி புதைச்சிருவாங்க. பேருக்கு தான்ப்பா நான் அவங்களுக்கு அப்பா. உண்மையிலேயே அம்மா அப்பா எல்லாம் நீதான். அது அவங்களுக்கு புரியலையே. நீ ராமங்கிறது சரிதான். ஆனா அவங்க லட்சுமணங்க இல்லையே, அவங்க ராவணனுங்க. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி. 10 வயசாயிட்டா பங்காளிங்கிறது உனக்கு புரியாம போயிடுச்சு. பேர்ல மட்டும் நீ தர்மதுரை இல்லப்பா, உண்மையிலேயே நீ தர்மதுரை. உன்னை போய் அன்னைக்கு நான் கோபத்துல அடிச்சுட்டேனே, இந்த கை விளங்காம போட்டும். இல்லப்பா, நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கும் வர வர உடம்பு சரியில்லை. உன் நல்ல மனசை சாதகமா வச்சுக்கிட்டு உன்னை ஒரு நாள் உன் தம்பிங்க நடுத்தருவுல நிறுத்திடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லப்பா, என் தம்பிக்கு அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. கட்டவித்து விடுங்க. இவர்தான் எங்க பாஸ் மிஸ்டர் ஜோஸ். இன்டர்நேஷனல் அண்டர்கிரவுண்ட் மார்க்கெட்ல நம்பர் 2. உங்க அதிர்ஷ்டம் அவர் இன்னைக்கு இந்தியால இருக்கார். உங்க 2 பேரையும் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க மாதிரி படிச்ச பையனுங்க தான் இந்த பிசினஸ்க்கு வரணும். BA எக்கனாமிக்ஸ். We are graduates. நீங்க சாதாரணமா இங்க வந்துட்டீங்கன்னு நினைக்காதீங்க. 3 மாசமா எங்க ஆளுங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. வாழ்க்கையில எப்படியாவது சீக்கிரமே முன்னேறணும்னு நினைக்கிற உங்க மாதிரி இளைஞர்களை கண்டா எங்க பாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அங்கிள், இவங்கள ஒரு 6 லட்சம் ரூபாய் டெபாசிட் கார்ட சொல்லி நேபாள் டிராபிக்ல இருந்து வர ஹாஷிஷ் பிசினஸ்லயோ ஹாங்காங்ல இருந்து வர கோல்ட் ஸ்மக்லிங் பிசினஸ்லயோ ஒரு ஷேர் கொடுக்க சொல்லுங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வர மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? Thank you, boss. நீங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. நீங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை நம்பினா நான் உங்களுக்கு கடவுள். என்னை ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த நிமிஷமே நான் உங்களுக்கு யமனாயிடுவேன். போக போக பாருங்க பாஸ், எங்களை மாதிரி நன்றி உள்ளவங்கள நீங்க இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. பார்க்கவும் போறது இல்ல. நாங்க வரோம் பாஸ். பாட்டி, பாட்டி, யார் பாட்டி நீ இங்கே உட்கார்ந்து இருக்க? எங்க வீட்டுக்காரரு காலையில போனவரு இன்னும் வரல. இருட்டாயிடுச்சு. எங்க வந்தவ தங்கிட்டு. அதுக்கே இங்க வந்த? எனக்கு குடுறதுப்பா. குடுறதா? இதா இதா இத போட்டுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் குளிருதே. இன்னும் குளிருதா? ஐயோ, இந்தா தலகாணியை பிடிச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கு? இதெல்லாம் பத்தாதுப்பா, பத்தாது. கொஞ்சம் நெருப்பு போடுற குளிர் காஞ்சிக்கிறியா? ஐயோ, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதே. நெருப்பு இருந்தா மட்டும் பத்தாதுப்பா. வேற என்ன? குளிருதே. வேற என்ன வேணும்? உன் கைய கொடு. என் கையா? கைய கொடு. எதுக்கு? வச்சுக்கோ.
இப்ப கொஞ்சம் இப்ப பரவாயில்ல பரவாயில்லையா ஆ. நீ என்ன கட்டிப்பிடி பிடி பிடி இப்ப குளிர் போயிடுச்சா நல்லா இருக்குப்பா இது நல்லா இருக்கா இது ஏதோ பொறுக்கி பாடுப்பது இருக்க அப்பா ஏ பிரதா பாட்டி பாட்டி கட்டியா பிடிச்சுக்க பாட்டி என்ன பாட்டி இவ்வளவு நல்லா இருக்கு உடம்பு எவ்வளவு சூடா இருக்கு பாட்டி விட மாட்டேன் பாட்டி சத்தம் விட மாட்டேன் நான் உன்னை எவ்வளவு நம்பி இருந்தேன் இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட பேசிருக்கவே மாட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் பாட்டி கிழவே நீ யாருங்கிறது எனக்கு முதல்லயே தெரிஞ்சு போச்சு நிச்சயமா சத்தியமா சத்தியமா என் மேல சத்தியமா மேல சத்தியமா நில்லையா நான் திருட்டு கல்லினா நீ திருட்டு கள்ள ஏயா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க பாக்குறியா என் கூட ஆனது பானது கட்டி பிடிச்சது எல்லாம் பொய்யா அன்னைக்கு பாக்கு தோப்புல நீ என்ன செஞ்சேன்னு சொல்லிட்ட என்ன செஞ்ச டேய் டேய் ஏன்டா நிறுத்த சொல்ற நீ சொல்லுமா பாக்கு தோப்புல என்ன நடந்தது அது வந்து அது அது வெத்தலை சுண்ணாம்பு தடவி கொடுத்து அதான் சொன்னா டேய் நீங்க இது போறது இல்லையா போ அவ ஏன்டா போகணும் இந்த வீட்டுல தான் இருப்பா இவதான் என் மூத்த மருமக சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டு பார்வதி நீ உள்ள போமா அப்பா கல்யாணத்துக்கு முன்னாலே ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டா ஊர்ல தப்பா பேசுவாங்க எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம் தம்பிங்கள ஒரு நல்ல கொட்டும் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவனுங்க கிடக்குறானுங்க திருட்டு பசங்க எனக்கு உன் குழந்தைய என் கையால தூக்கி கொஞ்சணும் அதுக்கு என்ன மாமா உங்க புள்ளைய இப்பவே தாலி கட்ட சொல்லுங்க அடுத்த மாசமே பெத்து கொடுத்துறேன் அப்பதான் மட்டும் தப்பு செய்யலப்பா நான் மட்டும் தப்பு செய்யலப்பா சாமி மேல சத்தியமா ஐயோ அடுத்த வருஷம் சொல்றதுக்கு பதிலா அடுத்த மாசம் சொல்லிட்டேன் அதுக்கு போய் ஐயா இப்படி அழுவுற நான் வீட்டை விட்டு ஓடி வந்துடுறேன் ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு எனக்கு தாலி கட்ட சொல்லுங்க அவசரப்படாதம்மா வீட்டை விட்டு ஓடி வர்றது தப்பு திருட்டுத்தனமா தாலி கட்டுறதும் தப்பு நானே போய் உங்க அப்பனை பார்த்து பேசி முடிச்சிட்டு வரேன் அப்பா ஏய் கொடைங்கடா நான் கூட விட்டாப்பா வேண்டாம் நானே போயிட்டு வரேன் இந்த பொண்ணுங்க தனியா விட்டு போறீங்களே யோ உள்ளவா உனக்கு கவனிச்சுக்கிறேன் என்ன பண்ணுவேன் சொல்றேன் பாயா அப்பா 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 என் மகன் தர்மனும் உன் மக பார்வதியும் ஒருத்தர் விரும்புறாங்க அதனால ஐயா என் பொண்ணு அவ தீர்க்க சுமங்கலியா இருப்பா எனக்கும் தெரியும் ஜோசியம் நான் பார்த்துட்டேன் ஐயா நீங்க பாக்குற சோசியம் பொழுதுபோக்கு எனக்கு அது பரம்பரை தொழிலாச்சே கிழிச்ச போன வருஷம் நம்ம முனுசாமி பொண்ணுக்கும் மாடசாமிக்கும் நீதானே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச ஆமாங்க கல்யாணமாயி 6 மாசத்துல பஸ் ஆக்சிடென்ட்ல அவன் போயிட்டான் அப்ப எங்கடா போச்சு உன் ஜோசியம் ஐயா ஆக்சிடென்ட் கேஸ்லாம் சோசியத்துல வராதுங்க சோசியம் எழுதின காலத்துல பஸ் இருந்துச்சா லாரி இருந்துச்சா கார் இருந்துச்சா ஸ்கூட்டர் இருந்துச்சா இல்ல டிவிஎஸ் 50 தான் இருந்துச்சா அதனால சோசியத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க ஏய் தர்மனுக்கு பார்வதியை கொடுக்காம இந்த ஊர்ல இருந்துருவியா நீ ஐயா கோச்சுக்காதீங்க நிஜமாவே என் பொண்ணு ஜாதகத்துல சரி ஓ இஷ்டப்படியே தர்மனுக்கு உன் பொண்ணை 2ஆம் தாரமா கொடு அது எப்படிங்க தர்மனுக்கே இன்னும் கல்யாணம் ஆகல என் பொண்ணை 2ஆம் தரமா எப்படி கொடுக்கறது ஜோசிய சாஸ்திரப்படி பொண்ணும் வாழை மரமும் ஒண்ணு முதல்ல தர்ம வாழை மரத்துக்கு தாலி கட்டட்டும் அந்த வாழை மரத்தை வெட்டிடுவோம் அதே முகூர்த்தத்துல 2ஆம் தாரமா பார்வதிக்கு தாலி கட்டட்டும் ஐயா ரொம்ப விவரமா தான் பேசுறீங்க ஏதோ மங்களகரமா நடக்கட்டும் இந்த 2 பெட்டிலையும் 2 கோடி ரூபாய் தங்கம் இருக்கு இது உங்க பாம்பே ரிட்டர்ன் டிக்கெட் நீங்க பாம்பே போய் இந்த அட்ரஸ்ல இதை ஒப்படைங்க ஓகே சார் பதிலுக்கு அவங்க 2 பெட்டி கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்து சேருங்க ஓகே அண்ணா 1000க்கு 2000க்கு அலைஞ்சிட்டு இருந்த நாம லட்சாதிபதி ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு அதுவே இந்த 1991 கோடீஸ்வரன் ஆயிட்டா அது நம்மால முடியுமா கையில 2 கோடி ரூபாய் வச்சுட்டு கோடீஸ்வரன் இல்லைங்கிறிய இத வச்ச சொல்ற இது நம்மளுது இல்லையா நம்ம அதை ஆக்கிக்கணும் எஸ் 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 ஸ்பீக்கிங் பாஸ் அங்கிள் பாஸ் நான் ராஜதுரை பாம்பேல இருந்து பேசுறேன் கொஞ்சம் இருங்க ராமதுரை பேசுறேன் ஹலோ அங்கிள் பாஸ்
நாங்க பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருப்போம். நாங்க பிளைட்ல இருந்து இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ள போய் பேக்கேஜ் கலெக்ட் பண்ண போனோம். அப்போ திடீர்னு ஒரே போலீஸ் பாஸ், எக்கச்சக்கமான போலீஸ், கையில மெட்டல் டிடெக்டரோட. நாங்க என்ன பண்றது ஏது பண்றது தெரியல. உடனே கையில இருந்த 2 தங்கப்பெட்டி அங்கே வச்சுட்டு எங்க பர்சனல் பேக்கேஜை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். நோ ப்ராப்ளம். ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டீங்க. நீங்க மட்டும் அந்த பெட்டியோட போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தா நாம எல்லாருமே கம்பி எண்ண வேண்டியதா இருந்திருக்கும். பணம் போச்சே பாஸ். நீங்க ஜாக்கிரதையா மெட்ராஸ் வந்து சேருங்க. தேங்க்யூ பாஸ். பாஸ், எங்களை அவசரமா வர சொன்னீங்களாமே? ஆமா. எதுக்காக பாஸ்? பாம்பே ஏர்போர்ட்ல எதுவும் தங்க பெட்டிங்க கிடைச்ச மாதிரி பேப்பர்ல நியூஸ் வரலையே. பேப்பர்ல நியூஸ் வர்றது எங்களுக்கே குழப்பம். ஆமா, ஒரு சின்ன சந்தேகம். என்ன? கஸ்டம்ஸ் போலீஸ் 2 பெட்டியை சுட்டுருப்பாங்களோ? உண்மையிலேயே 2 பெட்டியும் விட்டு வந்துட்டீங்களா? ஆமா பாஸ், எங்களை நம்புங்க பாஸ். சரி, நீங்க போகலாம். அங்கிள். எஸ். அவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். ஓம் திருவந்தே ராஜாவர்ணோ திருவந்தே ஜோ பிரகஸ்பதிக்கு நம பிரம்மணோ பிரதா. காலை எடுத்துக்கோங்க. பா இதுக்கா? ஆமா, அதுக்கு தான். கட்டு. இதோட எப்படி வாழ்க்கை நடத்துறது? மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம். கட்டு. வாழை மரத்தை விட்டுறா. பா இவ்வளவுதானப்பா கல்யாணம்? பழது இல்லையாப்பா? உட்கார்றா, வரும். எப்பா? என்னையா ஜோசியரே, தோஷம் எல்லாம் தீந்துருச்சா? தோஷமெல்லாம் போயிடுச்சுங்க. இனிமே என் பொண்ணு மாசமாக வேண்டியதான் பாக்கி. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. ஓம் கணநாதம் கணபதம் தவாமிஹே கபிலிஞ்ச வீணாம் உபமஸ்து தேஜோ காலதேஜமஸ்தோ பிரதோமாம் மகாகணபதி பிரதாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. சுபோபதாய நமः. சர்வமங்களாய நமः. சர்வப்பிரதாய நமः. தெய்வப்பிரதோர்பியாய நமः. மாங்கல்யத்தை எடுத்துக்கோங்க. என்னடா? பா தம்பிங்க வந்துட்டுங்கப்பா, அதுக்கப்புறம் தாலி கட்டுறேன். கடைசி பஸ் வந்தாச்சு, அவங்க வரல. அவனுக்கு வரமாட்டானுங்க. நீ தாலி கட்டு. பிளேஜர் கார்ல வராங்கப்பா. வந்துட்டாங்க. நான் சொல்லல, என் தம்பிங்க என் கல்யாணத்துக்கு வராம இருப்பாங்களாப்பா. தம்பிங்க வண்டி பின்னால வருதாமா? இல்ல புரியுதா, அவங்க என்னமோ தொழில் விஷயமா பம்பாய் போனாங்க. திரும்பி வரதுக்கு பிளேன் டிக்கெட் கிடைக்கலையா. அதான் நான் மட்டும் பொறுத்து வந்துட்டேன். அதானே பார்த்தேன். இல்லைன்னா என் தம்பிங்க என் கல்யாணத்துக்கு வராம இருப்பாங்களா? பரவாயில்லம்மா, பரவாயில்ல. தர்மா, இப்போது தாலி கட்டு. கெட்டி மேளம், கெட்டி மேளம். தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே சஞ்சீவன சரதாம் சதாம். மாங்கல்யதாரண சுபமஸ்து சுபந்தோ. நல்லா இருங்க, நல்லா. தர்மா, உன் நல்ல மனசுக்கு ஏத்தபடி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது. கடவுள் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன். நீயும் பார்வதியும் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமா இருக்கணும். அண்ணா, பூனைக்கண்ண ஜோஸோட பார்வை நம்ம மேல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா மாட்டிக்கிட்டோம். இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? பூனைக்கண்ண ஜோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கோல்டு ஸ்மக்லிங்க பத்தி போலீஸ்ல சொல்லிட்டோன்னு வச்சுக்கா, நாம தப்பிச்சுக்கலாம். அப்படின்னா ஓகே, நாம தப்பிச்சுக்க என்ன வேணாலும் பண்ணலாம். பாவம் ஜோஸ் மாட்டிக்க போறான். தம்பி, நீயே போலீஸுக்கு போன் பண்ணி சொல்லிட. அப்படிங்கிற? குட். யாரும் மூவ் பண்ணாதீங்க, ஷூட் பண்ணிடுவேன். என்கிட்ட சர்ச் வாரண்ட் இருக்கு. வீட்டை சர்ச் பண்ணுங்க. சார், இந்த பெட்டி கிடைச்சது சார். எங்க தர?
மிஸ்டர் அஜய், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். செட்டியாரியா, இந்தாங்க. நான் வாங்கின பணத்துக்கு பங்குனி மாசம் வரைக்கும் வட்டி. தர்மா, எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உடைச்சி வட்டி கட்டுவேன்? அசலை எப்ப அடைக்க போற? கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. என் தம்பிங்க இப்போதான் பட்டணத்துல தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னமோ தர்மா, போன வாரம் கூட நம்ம ஊர்ல இருந்து அருணாசலம் செட்டியாரு பட்டணம் போய் வந்தாரு. அங்க உன் தம்பிங்க காரு பங்களா எல்லாம் வாங்கி ரொம்ப ஆடம்பரமா இருக்கதா சொன்னாரு. நல்லா இருக்கட்டுங்க ஐயா. அவங்க செய்யற தொழில் ரொம்ப பெரிய தொழிலா இருக்கும். அதனாலதான் உடனடியா படம் எடுக்க முடியலையோ என்னமோ. என் தம்பிக்கு பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் படப்படம் பேசுவாங்க. ஆனா கெட்டவங்க இல்ல. பணம் திருப்பி கொடுத்துருவாங்க. லெட் வந்துருச்சு தம்பிங்க, லெட் வந்துருச்சு. அப்பா, தம்பிங்க லெட் வந்துருச்சு. என்னப்பா, 2 விஷயமா தான் இருக்கும். ஒண்ணு அவங்க இங்க வருவாங்க, இது நம்மள வசூல் இருப்பாங்க. பாருங்க, வேணும்னா சீக்கிரம் படிப்பா. ஏப்பா, பக்கத்து வீட்டு லெட்டரா? நம்ம வீட்டு லெட்டர் தான். படிப்பா. வைதேகி எழுதியிருக்கு. பிரிப்பா. படி. ஓ, உன் தம்பி ராமதுரை பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறானாம். அமெரிக்காவா? ஊட்டி இல்லையா? தர்மா தர்மா, அமெரிக்கான்னா கடல் தாண்டி போகணும். கடல் தாண்டி போடுமா? லங்கையா? ஐயோ வேண்டாம், போ. லங்கை இல்ல, இது அமெரிக்கா. நானும் நீயும் மெட்ராஸுக்கு போய் அவனை வழி அனுப்பி வைக்கணுமா? இப்ப போலப்பா, இப்ப போலப்பா. எந்திரிக்கப்பா, சரி எந்திரிக்கப்பா. இல்லடா, நான் வரமாட்டேன். அவனுக்கு நம்ம மேல கொஞ்சமாவது மரியாதை இருந்தா இங்க வந்து நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கணும். என்னமோ வைதேகி மனசு தாங்காம 2 வரி எழுதி போட்டிருக்கு. யார் எழுத நமக்கு என்னப்பா? தம்பி பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு பெரிய ஊருக்கு போறான். நாம போய் ஒளி அனுப்புறது தானே முறை. நான் அங்க வந்து அவமானப்படுறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு அவங்கள நல்லா தெரியும், உனக்கு அவங்கள தெரியாது. அதான் நீ குதிக்கிற. ஆமா, குதிக்கிற. உங்களுக்கு என்னைக்கு தான் தம்பிங்க மேல அக்கறை இருந்தது? ஒரு தம்பி பெரிய தொழில் பண்றான், இன்னொரு தம்பி பெரிய படிப்புக்காக பெரிய பெரிய ஊருக்கெல்லாம் போறான். கொஞ்சமா சந்தோஷமா இருக்கா உங்களுக்கு? சரி விடுங்க, நான் போறேன். பார்வதி, புறப்படு. நான் வரல. இது வரலையா? ஏய், நான் தம்பிகளை மட்டும் பார்த்துட்டு இருந்துவே நினைச்சியா? நான் மெட்ராஸுக்கு போய் பீச்ல எம்ஜிஆர் சமாதி பார்க்க போறேன். வரலையா? வரல. வள்ளுவர் கோட்டை பார்க்க போறேன். வரலையா? வரல. நான் ஸ்டுடியோ போய் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த், சத்யராஜ், பிரபு, கார்த்திக் அவங்க எல்லாம் பார்க்க போறேன். வரலையா? வரல. அவதான் சொல்லிட்டாள்ல, விடுடா. சரி, 2 பேரும் ஒண்ணுதான். நான் போறேன். சரி, ஊருக்கு போற, கொஞ்சம் ஸ்டைலா போ. ஸ்டைல் பத்தி நமக்கு தெரியும். நம்ம பணம் 1 கோடியை ஏமாத்துறது மட்டும் இல்லாம நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதான் 3 நாள்ல என் செல்வாக்குல உன்னை ஜாமீன்ல எடுத்துட்டேன் பிரதர். 3 நாளோ 3 நிமிஷமோ ஜெயில இருந்தது தானே. நமக்கு முன்பின் தெரியாத ஆளுங்க நம்ம வந்து தப்புதான். இப்ப அவங்கள போய் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு நான் ஏற்கனவே பிளான் பண்ணிடுறேன் பிரதர். அங்கிள், நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு அவங்க 2 பேரும் நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொல்ல சொல்லுங்க. அது என்கிட்ட விட்டுடுங்க, நான் பாத்துக்கிறேன். ராஜதுரை, யாருப்பா அவங்களா? அண்ணே, எங்க தொழில் மேல பொறாமப்பட்ட எதிரிங்க எவனு அடிச்சிட்டு இருந்தாங்க? தொழில் பொறாமையில எங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நீ மட்டும் வரலன்னா என்ன இருக்குன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இவனு தப்பு செய்யலையே, நல்ல வழிதானே போயிட்டு இருக்க. என்னன்னு உங்க தம்பிங்க நாங்க தப்பான வழியில் போவோமா? வாங்க வீட்டுக்கு போலாம். இருப்பா, என் பொடி பிடிக்கலாம் கொண்டு வந்துடுற. இதான் வீடு, வாங்கண்ணே வாங்க. என்னண்ணே, எப்படி வீடு? ராஜதுரை, இது வீடா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி இருக்கப்பா. எவ்வளவுப்பா வாடகை? சொந்த வீடுண்ணே. சொந்த வீடா? எவ்வளவு ஆச்சுப்பா கட்டுறதுக்கு? 1,40 லட்சம் ஆச்சு. 1 இல்ல 40 லட்சமா? அப்பா ராஜதுரை, என்ன நீ ஒன்னும் அநியாயமா பணம் சம்பாதிக்கலையே? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லப்பா, நியாயமா பணம் சம்பாதிச்சா இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பணம் எப்படிப்பா வரும்? நம்ம வியாபாரம் அப்படின்னு. அப்படின்னா வியாபாரம்? அது பிஸ்கட் வியாபாரம். பிஸ்கட் வியாபாரமா? அது என்ன பிஸ்கட்ப்பா? அது உங்களுக்கு புரியாது. விட்டுடு. ஏன்பா, இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்க, கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு கடதாசி எடுத்து போட்டிருந்தா அப்பா வந்து பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதுலண்ணே, தம்பி கல்யாணத்தும் போது ஒரே அடியா சேர்த்து எழுதி போடலாம்னு நினைச்சேன். அடிக்கடி உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நான் தான் எழுதி போடல.
வாங்க பெரியத்தா, எப்படி நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? உங்க புண்ணியத்துல நல்லா எல்லாம் உன் புண்ணியமா. அடடே எவ்வளவு உடந்துருச்சு. என்னம்மா பேரு? ஐஸ்வர்யா. நல்ல பேர், தாத்தா மாதிரியா இருக்கு. அக்கா வரலையா? அது ஒரு பட்டி காட்டு. பட்டணத்துக்கு வானா பயப்படுறது. இந்தம்மா குழந்தை எப்படி? ரொம்ப அழகா இருக்குமா. இதா எள்ளு உண்டை, கடலை உண்டை, சோளக்கதிர் இருக்கு. கொண்டு போய் உள்ள வச்சுடு. ஆமா என்ன ராஜோதர, வெளியே ஒரே வெயிலா இருக்கு, உள்ள குளுகுளுன்னு குளிருது. எப்படி அது? சென்ட்ரல் ஏசின்னு அப்படின்னா உங்களுக்கு புரியாது. விட்டுடு. ஆமா எங்க ராமதுரை? வாங்கண்ணா. பாப்பா ராமதுரை, நீ கடல் தாண்டி போறேன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏப்பா ரொம்ப படிச்ச உடனே வாய் சுருக்கி போயிடுமா. வாங்க உள்ள, எப்போ வந்தீங்க, என்ன சாப்பிட்டீங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அப்படிலாம் கேட்க கூடாதா? அது இல்லைன்னா கடல் கடந்து போறதுனால கையை ஓடல காலம் ஓடல. ஆமா உங்களுக்கு எப்படி தெரியும்? வைதேகி தான் கடிதம் எழுதிருந்தது. ஏண்டா இது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். நம்ம பரம்பரையிலேயே நீ தான் முதல் தடவை பிளேன்ல போற இல்லையா ராஜதோர? ஆமா. இந்த விஷயத்தை நீயே நேரடியா வந்து அப்பா கிட்ட சொல்லி ஆசீர்வாதம் வாங்கி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு இல்லையா ராஜதோர? ஆமா ஆமா. நீங்க ஒண்ணு சொல்ல மாட்டீங்கன்னா நம்ம அப்பா அபசகுணம் பிடிச்ச மாதிரி நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது, நம்ம பரம்பரைக்கே பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்க. வாட் கேன் ஐ டூ? நோ 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 நோ. சீ நீ அப்பாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் ரொம்ப நல்லவர்டா, கொஞ்சம் கோபக்காரர், அவ்வளவுதான். நீங்களா நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் கொஞ்சம் திட்டாரு. என்னமோ நான் உங்களை கொஞ்சம் படிக்க வச்சு தொழில் செய்யறதுக்காக கொஞ்சம் பணம் கொடுத்தேன். அது தம்பி பிஸ்கோத்தா? பிஸ்கோத் வியாபாரம் பண்ணி ஒண்ணுக்கு 10 ஆக்கிட்டு இப்போ ஒண்ணு வெளிநாடு காமிச்சிட்டு இருக்கா. வெளிநாட்டுக்கு அனுப்புறது இவருல பெரியத்தா. உங்க சின்ன தம்பி ராதிகான் ஒரு பொண்ணை காதலிக்கிறாரு. அவ அப்பாதான் இவரு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு. நிச்சயதார்த்தம் கூட முடிச்சிடுச்சு. இது டேய் என்னங்கடா இது? டேய் இது கூட அப்பா சொல்லுவேடா. அதுலண்ணே திடீர்னு முடிவாயிடுச்சு கல்யாணத்துக்கு. நாம எல்லாமே சேர்ந்து அப்பா கிட்ட சொல்ல. அது பண்ணு. என்னம்மா இது? மோர். இதெல்லாம் சொக்கத்தக்கம் தானே? ஆமாண்ணே. கொஞ்சம் ராஜதர மறுபடியும் கேட்கிறேன், தப்பா நினைக்காத. இந்த நகைய நட்டு இதெல்லாம் நியாயமா சம்பாதிச்ச பணம் தானே? ஐ ஸ்வேர் ஆன் மை ஓன் சைல்டுண்ணே. அப்படின்னா உங்களுக்கு புரியாத. விட்டுடு. Thank you. ஹலோ. கங்க்ராச்சுலேஷன். Oh good. Very good. மினிஸ்டர் முருகேசன் வந்துட்டார். மினிஸ்டர் வந்திருக்காரா? இது ஒரு விஷயம். பாய் மாலை எடுத்துட்டு வா. போங்க நான் வரேன். குடு. கம் ஆன் கோ குயிக். வணக்கம். வணக்கம். என்ன இதெல்லாம்? Thank you. ஆமா எதுக்காக வெளிநாட்டுக்கு போறீங்க? எம்வி எம்மின்னா மூலவியாதிக்கு புது மருந்து கண்டுபிடிக்கிறது விஷயமா வெளிநாடுக்கு ட்ரைனிங் போறேன். எட்ட வியாதி பாரு, அவசியம் கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம தாயகத்துக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சு? மூலம்தான். முத மருந்து உங்களுக்கு தான். அத செய்யுங்க முதல்ல. யாரும் தெரியல. தெரியலையே. ஐயோ நான் தர்மதுரை மாமா. சூட்டு போட்டு போட்ட உடனே தெரியல இல்ல? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. யாருப்பா இவங்கள? என் ஃப்ரெண்ட்ஸ். ஓ இவ்வளவு நண்பர்களா? பெரிய ஆள்பா நீ. ஆமா வைதேகி சொல்லிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டுல ஏதோ பாட்டி என்ன. எதுக்குப்பா? இப்போதான் ஏகப்பட்ட பாட்டிங்க ஆரம்பிச்சு நாட்டையே கெடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டி எல்லாம் வேண்டாப்பா, கெட்டு போயிடுறேன். இது அந்த பார்ட்டி இல்ல, ஃபேர்வெல் பார்ட்டி. அப்படின்னா அரசியலுக்கும் இந்த பாட்டுக்கு சம்பந்தம் இல்ல? ஆப்போசிட் பொழிச்சுக்குவேன். ஆமா இந்த ஃபேவரல் பாட்டுன்னா என்ன? தம்பி ராமதர் அமெரிக்கா போறால, அதுக்காக எல்லாருக்கும் விருந்து கொடுக்குறோம். அண்ணே எல்லாரும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு உள்ள போங்க. கொஞ்சம் என்ன ராஜதர அந்த சோஃபால உட்காந்துருக்காங்கல்ல, அவங்க யாரு? அவர்தான் மினிஸ்டர். மினிஸ்டர்? மந்திரி. மந்திரியா? கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் இருப்பா. ஐயா வணக்கம். 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 என் பேர் தர்மதுரை. ராமதுரை ராஜதுரை என் தம்பிங்க. அப்படியா? ஆமாங்க. ஐயா சின்ன பிரச்சனை. என்ன? வயல்ல இருக்கிற என் பம்ப்ஸ்ல தண்ணி வரல. எப்படியாவது பெருமேஸ் பண்ணி நீங்க தான் தண்ணி வர வைக்கணும். யோ சும்மா இருங்கயா. பிரச்சனை வந்துகிட்டே சொல்ல முடியும். வரவழைப்பா. வரவழைச்சு சொல்லக்கூடாது. எப்படியாவது நீங்க தான் என் பம்ப்ஸ்ல தண்ணி வர வைக்கணும். பாப்போம். பாப்பா கீப்போ சொல்லக்கூடாது. எப்படியாவது நீங்க தான் என் பம்ப் செட்ல தண்ணி வர வைக்கணும். எல்லாரும் பாத்துக்கிட்டே நீங்க தான் என் பம்ப் செட்ல எப்படியாவது தண்ணி வர வைக்கணும். இல்ல நீங்க தான் பம்ப். கொஞ்சம் இப்படி வாங்க.
இருப்பா ஒரு முக்கியமான பிரச்சனை தண்ணி பிரச்சனை பேசிட்டு வந்துடுறேன். சின்ன கூப்பிடுறாரு. நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க, சொந்த ஊரு. வரீங்க வந்துடாதீங்க பம்ப் செட்டு. கொஞ்சம் இரு. இந்தா எப்படி ஸ்டைலா இருக்குன்னு பாக்குறீங்களா? அண்ணா இதெல்லாம் எங்க கிடைச்சது? எங்க கிடைச்சது அது உங்களுக்கு தெரியுமே, யாரோ ஒருத்தர் கேட்பீங்கன்னு தெரியுமே, அதனால்தான். பாத்தீங்களா வில்லையோட வந்திருக்கேன். 150 ரூபாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இதை வச்சுக்கோங்க. இத பாத்தீங்களா டொப்பி 60 ரூபாய். நல்லா இருக்கா? இத வச்சுக்கோங்க. இந்த பேண்ட் எல்லாம் அது வந்து எங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு தைச்சது போட்டோ எடுக்கிறதுக்கு அது மாட்டிட்டு வந்துட்டேன். என்ன 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 ஓ பெல்ட் ஆயுதம் வேலைக்கால இது. அண்ணா நீங்க வாங்க, அண்ணா நீங்க நீங்க பார்ட்டியில எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த பார்ட்டி எனக்கு ஏதாவது கொடுக்குறது கொடுப்பா. அண்ணே அண்ணே நன்றி அண்ணே. என்னது சாரை வாட்டை அடிக்குது? சாரையமா சாப்பிடுற? டேய் நம்ம நம்ம பரம்பரையில யாருமே சாரை சாப்பிடறா. அப்பா தெரிஞ்ச இடுப்புல இருக்கிற பெல்ட் எடுத்துட்டு விலாசமா தெரியும்ல. அண்ணே அண்ணே வாங்கண்ணே, என்னங்கண்ணே இது கொண்டு போய் வெளியே ஊத்துருங்கண்ணே. போங்கண்ணே. ராமபுரம், I don't know how to manage with this idiot. யா யா ஐயோ அண்ணா வாங்க வாங்க. கொஞ்சம் ஃபைன் பார்ட்டி. இவன் யாரப்பா மொட்டை தலையா? ஐயோ அண்ணே இவர் தான் என்னோட வருங்கால மாமனார். வருங்கால மாமனாரா? வணக்கங்க. இவரோட பொண்ணை தான் நான் கட்டிக்க போறேன். அப்படியா? பொண்ணுங்க அங்க நோ 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 பக்கத்துல பக்கத்துல. அடடே நம்ம ஊர் மஞ்சள் கலர் மாதிரி இருக்குப்பா. What is nonsense? Who is this guy? Send him out. I'm sorry, sir. He is our servant for generations. His family is working for our family. Yes. Moreover, he is an illiterate. Yes. Please kindly bear with us. பேர் நீங்க அங்க இருங்க. சரிப்பா வரேங்க. இந்த கோமாளி யாரு? பேரு தர்மதுரை. எங்க கிராமத்துல எங்க வீட்டு வேலைக்காரன். ஏதோ பார்ட்டி சமயத்துல உதவியா இருக்குன்னு வர சொன்னா ராஸ்கல் பார்ட்டியை கெடுக்கிறான். ச்சே. இனிமே இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கவனமா இருக்கணும். Be careful. Yeah. அஜய் என்கிறவரை குற்றம் சுமத்தப்பட்ட தர்மன் கொலை செய்திருக்கிறார் என்று போலீஸ் தரப்பால் சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்த குற்றத்திற்காக EPCO 302 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையான 7 வருட சிறை தண்டனையை இந்த நீதிமன்றம் விதிக்கிறது. பிரதர், யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல, நாம இந்த கொலையில இருந்து தப்பிச்சிட்டோம். தம்பி செத்துட்டான், பூனைக்கண்ண ஜோஸ் சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் தம்பி நம்ம வீட்டுல தான் செத்துருக்கான். ராமதுரை, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. இப்ப என்னடா பண்றது? ஒரு நாள் பார்ல ஜோஸோட சித்தப்புக்கு 4 லார்ஜ் ஊத்தி விட்டான். அவன் ஒரு உண்மையை வளர்னான். என்ன? இன்னைக்கு 14ஆம் தேதி ஜுலைலா கப்பல்ல 4 கோடி ரூபாய்க்கு தங்கம் வருதான். இன்னும் 2 லார்ஜ் ஊத்தி விட்டான். இன்னொரு உண்மையை வளர்னான். அவங்களுக்கு கள்ள நோட்டு அடிக்கிற பிசினஸ் வேற இருக்கான். அந்த மிஷின் எங்க இருக்கு என்னன்றத விவரமா விலாவரியா உளறிட்டான். அதை வச்சு நாம என்னடா பண்றது? அதுக்கு தான் நான் இருக்கணுங்கிறது. போன எடு, கமிஷனர் கூட பேசணும். எதுக்குடா? சித்தப்பு வளர்னதை நாம கமிஷனர் கிட்ட வளரணும்னு வச்சுக்க. குரூப் லாக் ஜோஸ் க்ளோஸ். குட் குட். 848284. ஹலோ, கமிஷனர் இருக்காரா? வணக்கம் சார், நான் தான் சிவநாதன் பேசுறேன். சார், அந்த ராஸ்கல்ஸ் நம்மளை காட்டி கொடுத்தா போல இருக்கு. தப்பிச்சிடுங்க, போலீஸ் வருது. அங்கிள் கமான். Hands up, Mr. ஜோஸ். கள்ள நோட்டு அடிச்ச குற்றத்திற்காகவோ தங்கத்தை கடத்தின குற்றத்திற்காகவோ உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன்.
உன்னை பார்க்கறதுக்கு உன் மனைவியும் குழந்தையும் வந்திருக்காங்க. கொஞ்சம் இரு. வணக்கம் சார். சார் என்ன பார்க்கறதுக்கு என் பொண்டாட்டி குழந்தையோட வந்திருக்கா. குழந்தைய தொட்டு தூக்கலாம்னு ஆசையா இருக்கு. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா. நன்றி சார். தாத்தா மாதிரியா இருக்கா இல்ல? பார்வதி, உனக்கு ஒரு நல்ல கணவனா, இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா என்னால் இருக்க முடியல. என்ன மன்னிச்சிடுமா? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் வேற என்ன சொல்ல முடியும்? ஒன்னும் சொல்ல முடியாத நிலை நான் இருக்கேன். கடவுளை மனசுல நினைச்சுக்கிட்டு வாழற மாதிரி உங்களை மனசுல நினைச்சு அந்த தைரியத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பார்வதி, குழந்தை நல்லா பாத்துக்கோ, உன்னை நல்லா பாத்துக்கோ. ஏதோ போன ஜென்ம கடன் இந்த ஜென்மத்தை தீர்த்துட்டு இருக்கேன். தர்மா, நேரமாச்சு. தர்மா, நேரமாச்சு. எனக்கு That's good, that's good. அப்பா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறோம். அண்ணன் வாங்கின கடன் எல்லாம் வட்டியை முதல்ல அடைச்சிட்டோம். நிஜமாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சிருந்தா நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண உருப்படியான காரியம் இது ஒண்ணுதான். இதை கேட்டா தர்மம் எவ்வளவு சந்தோஷப்படுவான் தெரியுமா? ஆமாப்பா, அண்ணனுக்காக தான் இந்த முடிவு எடுத்தோம். செட்டியார் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. நாங்க இந்த முடிவுக்கு வரலன்னா வீடு நிலால ஏலத்தை கொண்டு வர கோர்ட்ல ஏற்பாடு பண்ணிட்டாரு. பின்ன என்னப்பா, மானம் முக்கியமா பணம் முக்கியமா? நாங்களே செட்டியார் கிட்ட பேசி எங்க பங்கையும் சேர்த்து வித்து மொத்த கடனை அடைச்சிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து 15 லட்சம். 15 லட்சம் மதிப்பு போட்டு அவருக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு 6 லட்சம் தான் கொடுத்தாரு. ஆமாப்பா, நியாயமா எங்க பங்குக்கு ஆளுக்கு 6 லட்சம் ரூபாய் கிடைக்கணும். ஆனா இப்ப 3 லட்சம் ரூபாய் தான் கிடைச்சது. என்ன பண்றது? என்னடா சொன்னீங்க? எல்லாத்தையும் வித்துட்டீங்களா? என் கையெழுத்து இல்லாம எப்படி வைக்க முடியும்? உங்க கையெழுத்து நான் சாதாரணமா போடும்பா. ஏற்கனவே 2-3 தடவை போட்டிருக்கேன். கடன் வட்டி ஏறி போச்சு, அப்புறம் எங்களுக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது பாருங்க. அதனாலதான் நானே உங்க கையெழுத்து போட வேண்டியதா போச்சு. இதெல்லாம் மனுஷங்களா? பணத்துக்காக கொலை பண்ண கூட அஞ்ச மாட்டீங்களா? பணம் பணம்னு சொல்லி பாசத்தை கொண்டுட்டீங்களே. நன்றிங்கிறது மருந்து அளவுக்காவது உங்க மனசுல இருக்கா? அப்பா, ரொம்ப பேசாதீங்க. நாளைக்குள்ள இந்த வீட்டை காலி பண்ணி கொடுக்கணும். இல்லன்னா செட்டியார் போலீஸோட வந்து வீட்டுல இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே எரிஞ்சிட்டு உங்களுக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடும். அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் சொல்லலாம். ஒரு 200-300 ரூபாய் வீடு வாடகை பார்த்துட்டு போயிடுங்க. மாசம் மாசம் செலவுக்கு 500 ரூபாய் கொடுக்குறோம். போறலன்னு கேளுங்க, மேல போட்டு தரோம். ஏய், வாய் மூடுங்கடா. தர்மன் ஜெயில இருக்கான், பார்வதி இங்க குழந்தையோட கஷ்டப்படுறா. யார் வீட்டை யார் காலி பண்றது? உங்களை கொன்னா தான்